உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதா? என்ன பண்ணணும்னு தெரியலையா? உங்களுக்கான வார்த்தைகள் தான் இது. இது குட்டி கதையல்ல, நிஜம். பாகம் 23. இன்றைக்கும் சங்கீதம் 50ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லி. அப்போ உனக்கு கஷ்டம் வரும்போது நீ என்ன நோக்கி கூப்பிடு, உனக்கு ஒரு கவலை வரும்போது நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் கண்டிப்பா அதை மாற்றுவேன். இது ஒரு ஆபத்து காலம் அப்படின்னு உனக்கு தெரியுது, நீ ஏதாவது ஒன்றை சிக்கி கொண்ட அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு ஃபீல் ஆகுதா, நீ தேவனை கூப்பிடு, நீ இயேசுவை கூப்பிடு, விடுவிக்க வல்ல தேவன் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார், தேவன் சொல்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் இருக்குது, 14வது வசனம், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. அப்போ அதுக்கு அப்புறம் தான் 15வது வசனம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப ஆபத்து காலத்துல தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் நமக்கு பதில் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஒன்று, அவருக்கு ஸ்தோத்திர பலியிடணும், ஆராதிக்கணும், பலி செலுத்தணும். ஓகே, அதை பண்ணணும். 2 பொருத்தனைகளை செலுத்தணும். அப்படின்னா பொருத்தனைகளை நிறைவேற்றணும். ஒருவேளை நம்ம ஏதாவது ஒரு காரியத்துக்காக பொருத்தனை பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக, இந்த இடத்துல இந்த ஜாப் கிடைச்சா, இல்லைன்னா இவ்வளோ சேலரியில எனக்கு இந்த ஜாப் கிடைச்சா நான் கண்டிப்பா எஸ்அப்பாக்கு நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க பொருத்தனை பண்ணலாம். நான் குழந்தைக்கு காத்து கொண்டிருந்து குழந்தை கிடைக்கும் போது இந்த குழந்தை கிடைச்சா இந்த மாதிரி ஒரு பொருத்தனை பண்றேன், அதை பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்லி இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க பொருத்தனை பண்ணலாம். அப்படி இல்லை, பிள்ளைங்களோட எஜுகேஷன், அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்குது, இல்லைன்னா நல்ல ஒரு அலைன்ஸ் வருது, நல்ல ஒரு வரனை ஏசப்பா கொண்டு வராங்க, அப்ப நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல காரியங்கள் உண்டு. இல்லைன்னா நம்ம கேரக்டர்ஸே நம்ம சொல்லலாம். நான் இந்த மாதிரி நீங்க எனக்கு பண்ணுனா நான் காலையில நேரத்தை எந்திரிச்சு உண்மை ஆராதிப்பேன் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பொருத்தனைகள் நம்ம பண்ணியிருக்கலாம். ஆனா சில டைம்ல என்ன ஆகும்னா நமக்கு மறந்து போகும். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், நமக்கு மறந்து போவோம் சில டைம்ல, நமக்கு சொல்ல முடியாது. அப்ப நாமளும் மனிதர்கள் தான். அப்போ ஒருவேளை ஏசப்பா உங்களுக்கு அதை உணர்த்துறாரு அப்படின்னா, இந்த பொருத்தனை நீ பண்ணல அப்படின்னு சொல்லி உணர்த்தும் போது கண்டிப்பா நீ பொருத்தனையே பண்ண. ஒரு ஆபத்து காலம் உனக்கு வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருத்தனை பெண்டிங்கா இருக்குதா அப்படின்னு சொல்லி. சப்போஸ் உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு பொருத்தனை பெண்டிங்கா இருக்குது அப்படின்னா, விச் மீன்ஸ் நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு அதை நீங்க பண்ணதுக்கு மறந்திருந்தோ, இல்ல பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வராமலோ அப்படி இருக்கிறதா, கண்டிப்பா அதை யோசிச்சு பாருங்க. தேவன் அதை உணர்த்தும் போது நீங்க ஸ்தோத்திர பலியிட்டு அந்த பொருத்தனையை செலுத்தும் போது உங்கள் ஆபத்து காலத்தில் உங்களை விடுவிக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். கண்டிப்பா இப்போ அந்த பொருத்தனை என்பது ஒண்ணு நம்ம அதை இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை செய்யாம இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா நம்ம சொல்லிட்டு அதை பண்ணாம இருந்து நமக்கு ஒரு இது வாரதுக்கு நம்ம அதை ஒண்ணு சொல்லாம இருக்கலாம், இல்லைன்னா இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அதை நம்ம செய்யணும். நீங்களும் உங்களையே யோசிச்சு பாருங்க, உங்களைய நிதானித்து பாருங்க. ஏதாவது ஒரு பொருத்தனை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி பாருங்க. அதை தேவனுக்கு செலுத்துங்க, ஸ்தோத்திர பலியிடுங்க. நீங்க ஒரு ஆபத்துல இருந்தா கண்டிப்பா தேவன் அதை மாற்றுவார். நீங்க பொருத்தனை செலுத்தலைனாலும் தேவன் அதை உங்களை யாருக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டார், உங்கள் கூடவே இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க ஆபத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். இருந்தாலும் நீங்க இப்படி நான் பண்ணுவேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அதை நினைவுபடுத்த வேண்டியதான் சில ஆபத்து கூட வரலாம். ஏசப்பா நம்மளை எப்படி நடத்துவாருன்னு நமக்கு தெரியாது. அதனால பொருத்தனைகளை நிறைவேற்றுங்க, ஸ்தோத்திர பலிகளை இடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆபத்திலிருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.